நம்ம இந்த வீடியோல பார்க்க போற தகவல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டானது தான். நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய டயல் பேட்ல எப்படி ஹைட் பண்றது. டயல் பேட்ங்கிற பேர்ல நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய நமக்கு தேவையான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, மற்றவங்க பார்க்க கூடாது, மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, போட்டோஸ் வீடியோஸ் எதுவா இருந்தாலும் சரி, எப்படி ஈஸியா ஹைட் பண்ணிக்கிறது, அதாவது ஒளிச்சு வைக்கிறங்க முழு தகவல். அது இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் ராஜசேகர், டெக் மாஸ்டர் செஃபானில் இருந்து. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்லைன்னா பார்க்குற முதல் வீடியோனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க லைக் கொடுத்த வீடியோ மற்றவங்க தெரிஞ்சுட்டு நினைச்சீங்கன்னா லைக் கூட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுடைய தனிப்பட்ட தகவல், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஹைட் பண்ணி தான் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது டயலர் பேடுங்க பேரில் இருக்கக்கூடிய ஒரு டயலர் பேடாகவும் பயன்படக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான். பார்க்குறவங்களுக்கு டயல் பேட், கால் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக நீங்கள் கால் பண்ணிக்கலாம், டயலர் பேடாக பயன்படும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயம்தான் இந்த ஹைட் பண்ணுற ஃபியூச்சர். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ், வீடியோஸை ஈஸியாக நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை. அந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் இருக்கக்கூடியது தான். ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் டயலர் லாக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான். ஐக்கான பாருங்கள், பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எந்த பெர்மிஷனும் கேட்காது. பெர்மிஷன் கேட்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நார்மலாக நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ண போகிறீங்க, ஒரு 6 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் மட்டும் என்ட்ரு ஆகக்கூடிய ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. நான் போட்டுக்கிறேன், 6-8 போட்டிருக்கேன். இந்த அப்ளிகேஷனுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் யூஸ் பண்ணுமான்னு கேட்குது, எடுத்து விட்டுருங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டயலர் பேட் மாதிரி ஓப்பன் ஆயிடும். இந்த பார்த்தீங்களா, டயலர் பேடு தான். நீங்கள் டயலர் பேடு மாதிரி என்ன டயலர் பேடு தான். நீங்கள் கால் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பேசாமல் டயல் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் ஈஸியாக கால் போகும். இந்த இருக்கு இல்லையா, ஈஸியாக கால் போகும். நீங்கள் இந்த இருக்கு இல்லையா, நீங்கள் 6 டிஜிட் பாஸ்வேர்டு போட்டிங்களே, அந்த பாஸ்வேர்டை போட்டிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும். இந்த இருக்கு இல்லையா, ஓப்பன் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டை போட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். ஒரு லாஞ்சர் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே எல்லாமே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேலரி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஆட் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பின் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட ஐக்கான், அந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த ஐக்கான் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளோ வித்தியாசமான ஐக்கான்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறையா விஷயங்கள் நீங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமரா ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது வீடியோ எடுக்க போகிறீங்க, எடுத்த வீடியோவை எடுக்கும்போதே நீங்கள் ஹைட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ஆப்ஷன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கொடுத்துருக்கிறதும் ஒரு கேமரா ஆப்ஷன் தான். உங்களுக்கு லைவாக வீடியோஸ், ஃபோட்டோஸாக எடுக்க போகிறீங்கன்னா எடுத்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் சிம்பலை நீங்கள் டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நீங்கள் ஹைட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹைட் பண்ண போகிறீங்களா, டூவல் ஆப்பாக வேணுமான்னு கேட்கும். உங்களுக்கு ஹைட் வேணாலும் ஹைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டூவல் ஆப்பாக பயன்படுத்தினாலும் டூவல் ஆப்பாக பயன்படுத்திக்கலாம். ஹைட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணி தான் இதில் ஹைட் பண்ண முடியும். தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் பயன்படுத்த வேண்டிய இருக்கும். இப்போ நமக்கு தேவையான ஃபோட்டோஸ், வீடியோஸ் இல்லை டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க ஹைட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலரி போயிருங்க. நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பலை டேப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்களா, ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா, வீடியோ எடுக்க போகிறீங்களா, ஆட் ஆல்பம், ஏதாவது ஆல்பம் போட போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும். நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இம்போர்ட் போய்க்கிறேன். என்னுடைய கேலரி போயிடும். கேலரி இருக்கக்கூடிய 2 ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கேமரா ஆப்ஷன் சொல்லி கேட்குது, உள்ளே வந்துடும். பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து வேறு 2 ஃபோட்டோஸ் ஆட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபோட்டோஸ் உங்கள் கேலரியில் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் எதாவது நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களா, இதே ப்ளஸ் சிம்பலை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு அதே மாதிரி கேலரி போய் உங்கள் வீடியோஸ், என்ன வீடியோஸ் நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக வெளியே வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இது டயலர் தான், கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மட்டும்தான் உங்கள் ஃபோட்டோ எல்லாம் ஹைட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லாக் அப்ளிகேஷன். உள்ளே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், கேலரியில் போனீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸை நீங்கள் அன்ஹைட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எதை அன்ஹைட் பண்ண போகிறீங்களோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி டெலீட்டும் பண்ணிக்கலாம். கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டெலீட்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் மட்டும் இல்லை, அப்ளிகேஷன், வீடியோஸ் எதுவானாலும் சரி நீங்கள் ஈஸியாக ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறவங்களுக்கு தான் இது நார்மல் டயலர் பேட், பட் உங்களுக்கு இது ஒரு சூப்பரான லாக்கர் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ், வீடியோஸ், உங்கள் தகவல் எதுவாக இருந்தாலும் சூப்பராக நீங்கள் லாக் பண்ணி பயன்படுத்திக்கலாம்.
சூப்பரான அப்ளிகேஷன், ப்ளேஸில் இருக்கக்கூடியது தான். டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த எப்படி நமக்கு தேவையான ஃபைல்ஸை ஹைட் பண்ணுறது, அதுவும் டயல் பேடுங்க பேரில் யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ இருந்திருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ள வீடியோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறை குறை இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நலத்தோட சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.